ஒரு சின்ன புடலங்காயை ஒரு 1/4 இன்ச்சு கனத்துக்கு ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஒரு கப்பில் கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் அல்லது சுவைக்கேற்ப, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வாசனைக்கு தகுந்தாற் போல் அதை 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இந்த ஸ்பூனில் திருப்பி பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டக்கூடாது. அந்த பக்குவம் வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதில் இந்த புடலங்காயை அதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெயை காய வைக்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். வச்சதை பிரெட் க்ரம்ஸில் எடுத்திருக்கோம். அதில் பிரட்டி எடுக்கிறதுக்காக காய வச்சுருக்க எண்ணெயில் இந்த மேரினேட் பண்ண புடலங்காயை பிரெட் க்ரம்ஸில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டுட்டோம். போட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் எடுத்துக்கணும். ஒரு இதில் கரெக்டாக கோட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை திருப்பி எடுத்து மாவில் முக்கி லேசாக பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம். அப்போ நல்ல கரகரன்னு கிடைக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை சாதத்துக்கு, ரசஞ்சாதம், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ புடலங்காய் ரிங்ஸ் ரெடி.